ஓம் சக்தி அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி அவளின் அவதாரமாக நமக்கெல்லாம் ஆன்மீக குருவாக விளங்குகின்ற அருள் திரு அம்மா அவர்கள் பாதம் பணிந்து இந்த சிறப்பான பூமி பூஜை விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்களையும் செவ்வாடை பக்தர்களையும் அன்பர்களையும் வணங்கி சிறிய உரை நிகழ்த்த உள்ளேன். அம்மா இன்று இந்த பகுதிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விழாவினை துவக்கி வைப்பது நமக்கெல்லாம், குறிப்பாக உங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். இது அம்மாவினுடைய திட்டமிட்ட ஒரு பயணம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அம்மா திடீரென்று மலேசியாவுக்கு போகலாம் என்று கூறினார்கள். ஒரு 10 நாளில் திட்டமிட்ட இந்த பயணம் இவ்வளவு சீரும் சிறப்பாக அமைவதோடு பல ஆயிரக்கணக்கான பக்தர்களை அம்மா தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்திருப்பது ஒரு அரிய நிகழ்ச்சியாகும். எவ்வளவோ பேர் இந்தியாவுக்கு வந்து அம்மாவை பார்க்க முடியாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை பெற்ற அனைவரும் மகிழ்ச்சி அடையும் ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஏல்மருவத்தில் என்ற சிறிய கிராமத்தில் தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம் இன்று அமெரிக்கா, மலேசியா, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளெல்லாம் வேரூன்றி வளர்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அம்மா இங்கு மலேசியாவில் சக்தி பீடம் அமைப்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். அமெரிக்காவில் சக்தி பீடம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வருகின்றது. அங்கு உள்ள பக்தர்கள் 25 ஏக்கர் நில பரப்பளவில் ஒரு சக்தி பீடம் அமைத்து வருகின்றார்கள். அதுபோல மலேசியாவில் இங்கு அமைவது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆன்மீகம் என்பதை எளிமைப்படுத்தி பாமர மக்களும் அதை உணரலாம் என்ற ஒரு ஊக்குவிப்பை கொடுத்து ஆன்மீகத்தில் இன்றைக்கு வழி நடத்தி வருவார்கள் அம்மா அவர்கள். அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், சமயம் சமயம் என்றால் மதம் என்று பொருள், சமயம் என்றால் சந்தர்ப்பம் என்று ஒரு பொருள். சமயம் புத்த சமயம், சைவ சமயம், வைணவ சமயம், இந்து சமயம் என்று பல சமயங்கள் இருக்கின்றது. அதே போல சமயம் என்பது சந்தர்ப்பத்தை குறிக்கும். சமயத்தில் எனக்கு இந்த உதவி ஒருவர் செய்தார் என்று சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கக்கூடியது. அதற்கு அம்மா சொல்லுவார்கள், சமயத்துக்கு ஏற்றார் போல் சமயம் அமையக்கூடாது என்பார்கள். இது எவ்வளவு ஒரு வரியாக இருந்தாலும் பல உண்மைகளை உணர்த்தக்கூடிய ஒரு வரியாகும். சமயம் என்பது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல் அமையக்கூடாது. ஆன்மீகத்தில் நிலையான பக்தி இருக்க வேண்டும். ஒரு தெய்வத்தை பிடித்து கொண்டால் கடைசி வரை அந்த தெய்வத்தினிடமே நாம் பக்தி செலுத்த வேண்டும். ஒரு குருவை பிடித்து கொண்டால் அந்த குருவிடமே நாம் பக்தி செலுத்த வேண்டும் என்பதுதான். இந்த பக்தி செலுத்துவதற்கு என்ன அவசியம்? மன தூய்மைதான் அவசியம். ஜாதி, சமயம், ஏழ்மையானவர், பணக்காரர், இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் நம்மை ஒருநிலைப்படுத்துவது நம்முடைய மனம்தான். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க மனசு உங்களுக்கு வெளியில வந்து ஒரு உருவமா நின்று பேசுச்சுன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. நம்ம மனசுக்குள்ள சிறப்பு மலரை வெளியிடுவோம். முதல் மலரை தொழிலதிபர் சக்தி திரு ஓம் தியாகராஜன் அவர்கள் அம்மாவிடம் இருந்து பெற்றுக் கொள்வார்கள்.
சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி நான் தான் என்றாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அனைவரையும் காப்பேன் என்றாய் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் மாதாவும் தாகம் தீர்த்து விட்டாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மகனாக நீயும் மாறிவிட்டாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மகளிருக்கு முன்னுரிமை சன்னதியில் தந்தாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மாநாடு பலவும் நடத்தி உள்ளாய் ஓம் சக்தி இச்சா சக்தி ஓம் சக்தி ஓம் சாதி மத பேதமற்ற பீடம் அமைத்தாய் ஓம் சக்தி ஓம் சக்தி